தொடர்ந்து மூன்றாவது வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஞானமணி அம்மா அவர்கள் மூன்றாவது வார்த்தைகளை நம்மளோடு பேசுவார்கள். சோத்திரம். மூன்றாவது வார்த்தை இந்த நாளிலே நீ கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறேன். நான் எப்பொழுதுமே இந்த இடத்திலும் நின்றதில்லை, பேசுறதும் இல்லை. எனக்கு தெரியாது. என்னை மறைத்து ஆண்டவர் வெளிப்படுத்தியால் நான் செஞ்சேன். மூன்றாவது வார்த்தை, இதோ உன் தாய், அதோ உன் மகன். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சொன்ன வார்த்தையை கேட்டு, அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த சீசன் மதித்து அந்த மகளை பார்த்து என் தாயாக ஏற்றுக்கொண்டான். அந்த தாயும் அந்த மகனை பார்த்து தன் மகனாக ஏற்றுக்கொண்டான். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை மட்டும்தான் உலகத்துக்கு அனுப்பினார். அது மெய்யாக தெய்வம் என்று அதை எண்ணி தன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோது கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி கெட்டு போகும் நித்திய ஜீவனை அவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த உலகத்தை ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது என்று சொல்லி அந்த மகனை உலகத்தில் அனுப்பாமல் உலகத்தை ஆடுவதற்காகவே ரட்சிக்கப்படுவதற்காகவே அந்த மகனை உலகத்தில் அனுப்பினார். எபிரேயர் 3:2-3. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்திற்கு உரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். மகிமை உள்ள பாத்திரராய் இருக்கிறார். எப்படின்னா, இந்த வீடு கட்டினவனை விட வீடை உண்டு பண்ணினை விட அவனை தான் மகிமையாக பார்த்திருக்கிறாங்க. அதுபோல மோசையை பார்க்கிறோம் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று எண்ணி அந்த மகிமைக்கு பாத்திராக ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஒருவன் தாய் தன் மகனை எப்படி தேற்றுகிறானோ அது தேற்றுவது போல நான் உங்களை எருசலேமில் தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எருசலேம்னா தேவனுடைய வீடு. அந்த வீட்டிலேயே உங்களை நான் நல்ல முறையில் தேற்றி வைப்பேன் என்று அவர் கூறுகிறார். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தினால்தான் நம்மளை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இது இயேசுடைய பிள்ளைகள், இயேசுடைய சீச பிள்ளைகள் என்று அவர்கள் எல்லோரும் சொல்வார்கள். 1 யோவான் 5:3. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கொள்ளும்போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். முதலிலே தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவருடைய கற்பனைகள் நமக்கு கொடுத்திருந்த கற்பனைகளை நாம் கைக்கொண்டு நடந்து அதன்படி நடக்க அவர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் மிகவும் பாரமானவைகளும் அல்ல. அவர் அந்த கற்பனைகளை கட்டி அவர்கள் கற்பனைகளின் மொழி நாம் நடக்கும் பொழுதுதான்
அது நமக்கு பாரமான சுமையாகவும் இருக்காது. அதன்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்றாகம் புஸ்தகம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே நீ நாட்களை நீடித்து இருப்பதற்கும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறது. அவன் இந்த உலகத்திலே நாட்களுக்கு நீடித்திருக்கும் போது தன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு 15:4-5 உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவன் கற்பித்திருக்கிறார். தன் தாயையும் தகப்பனையும் நிந்திக்காமலே அவனை மரியாதையும் கொடுத்து கனம் பண்ணி கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் எழுப்பி பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். அப்படி இல்லாதபடி அந்த தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாதபடி இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் தேவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் கற்பித்திருக்கிறார். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு செய்ய வேண்டிய உதவி எது என்று உண்டோ அதை காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினால் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறார்கள். எப்படின்னா தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணாதபடி அந்த தாயின் தகப்பனுக்கு மரியாதையும் கொடுக்காதபடி இருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் நான் செய்ய வேண்டிய உதவியை உனக்கு நான் காணிக்கையாக செலுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அவன் அந்த கற்பனைகளை அவமாக்கிக் கொள்கிறான் என்று சொல்லப்படுகிறது வேதம். மார்க்கு 3:33-34-35 அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரியும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். அப்ப அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தமானதை செய்கிறவர் யார் என்று சொல்லும் பொழுது எனக்கு சித்தமானதை செய்கிறவங்க தான் எனக்கு தாயும் என் சகோதரியும் என் சகோதரமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் அவர் கற்பனைகளை கற்றுக்கொண்டால் தான் நம் ஒளியிலே இருக்க முடியும். அவர் கற்பனைகளை மீறி நடக்கும் பொழுது நாம் ஒருபோதும் ஒளியிலே இருக்க முடியாது. அவருடைய கற்பனைகளை நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுதுதான் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருக்க சித்தமாய் இருக்கும். அப்பொழுதுதான் அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நாம் செய்த பாவங்கள் அத்தனை பாவங்களையும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்படின்னா நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும், நான் இதுக்காக என்ன செய்ய வேண்டும் அவரை மன்னிட்டு கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்கிறார். அப்படி நடக்கும் பொழுது அவர் நம்மளை தனியே இருக்க விட மாட்டார். அவருடைய வாழ்க்கையை அவரை பார்த்து நோக்கி பார்க்கின்ற பிள்ளையாக அமைக்க விரும்புகிறார். நீதிமொழி 6:7-8-9 சோம்பேறியே, நீ எவரிடத்தில் போய் அதனுடைய வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. அப்படி இருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடங்கி நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அப்படி என்று சொல்லுகிறது.
அப்ப சோம்பேறியா இருக்கிறவங்க எறும்பிடத்தில் போய் எறும்பிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்றாரு. அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ளும் போதுதான் எப்படி ஆகாரத்தை தேடிக்கொண்டு கோடைகால் சேர்த்து வைக்கிறோ அதுபோல வேலையில்லாத பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அந்த வேலையை தேடி போய் நமக்கு தேவையானதை சேர்த்து வைக்க சொல்லி அந்த எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். நீதிமொழி 6:20-21-22. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுத்திருக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதகமே சிற்றையே ஜீவ ஒளி, ஜீவ வழி. அப்ப என் மகனே, நீ தன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள்ள வேண்டும். தாயின் போதகத்தை எப்பொழுதுமே தாயை சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு நடக்க உதவி செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான அவர் சொல்லுகிற வார்த்தைகளை அவன் கழுத்திலே கட்டிக்கொண்டு நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும் என்று சொல்கிறார். நீ படுத்திருக்கும் போது அது உனக்கு காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாசிக்கும் என்று சொல்கிறார். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ ஒளி. அது அந்த கட்டளைகளை மீறி நடக்காதபடி அவர் சொன்ன கட்டளையே நமக்கு விளக்கு என்று சொல்லுகிறார். அந்த வேதத்தை படித்து நம் வெளிச்சத்திலே உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறார். போதக சிற்றையே வழி, நமக்கு போதகம் பண்ணுகின்ற பாஸ்டரையா சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதுதான் நமக்கு ஜீவ வழி என்று சொல்லி அதன்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எழும்பி பிரகாசிக்க சொல்லிக்க உதவி செய்கிறார். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு யாராயிருந்தாலும் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னாக செல்லாதவன் பின் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஏன்னா அவருக்கு பின் செல்லாதவன் அவனுக்கு சீசனாக இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 11:23. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் அவன் சிதறடிக்கப்படுகிறான். நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து அதன்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சிதறடிக்கப்படாதபடி நம்மளை அவரோடு சேர்த்து அவருடைய வழியிலே நடக்க உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்காக சொல்றேன்.